மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். ஹுசூர், நிக்காவிற்கான நேரம் கடந்து விட்டது. இனி மணப்பெண்ணே வந்தாலும் எதுவும் செய்ய இயலாது. உனக்கு வெட்கமாக இல்லை? நீ ஒன்றும் குழந்தை இல்லை, நீ ஒரு ராஜகுமாரி. தனியாக அந்த இளைஞனோடு நீ என்ன பேசிக் கொண்டிருந்தாய்? கூறு. தந்தையாரே, அவரெல்லாம் ஒன்றுமில்லை. நான் ஒன்றும் குழந்தை அல்ல, இந்த நாட்டை ஆளும் அரசன். பிரஜைகளின் கண்களை பார்த்தே அவர்களின் கஷ்டத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நீயோ என்னுடைய மகள். எனக்கு இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது, சில நாட்களுக்கு முன்பாக உன்னை சந்திக்க அவன் முயற்சி செய்தான். எதற்காக? பகவான் தாஸ், இவளை இங்கிருந்து அழைத்துச் செல். இவளை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. அந்த சிற்பியை விரைவில் தேடி கண்டுபிடித்து அவனை என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. உங்களுடைய மகள் அவள் காதலனோடு ஓடிவிட்டாள் ராஜா பார்மல் அவர்களே. ஒரு சாதாரண கலைஞனை அவள் காதலிக்கிறாள் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் என்னுடைய மாமனார், ஆமீரின் மகாராஜா. உங்கள் கண்களில் என்னால் கண்ணீரை பார்க்க முடியாது. உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஷகன்ஷா, நான் கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை எனது மகள் எவ்வாறு ஒரு காரியத்தை செய்வாள் என்று. அதனால்தான் தாங்கள் அவளை ஆக்ராவிற்கு அனுப்பினீர்களா? என் தகவல் கிடைத்தவுடன் ஓடோடி வந்தீர்கள், என் சம்மதத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனென்றால் உங்கள் மகள் ஒருவனை காதலிக்கிறாள் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அல்லவா? அது உங்கள் வம்சத்திற்கு அவமானம். என்ன, சரிதானே? உங்கள் உறவினர்களும் இதை அவமானமாக கருதுவார்கள். அதனால்தான் உங்கள் மகளின் திருமணத்தை மீண்டும் முகலாயர்களுடன் ஒப்புக்கொண்டீர்கள். அதனால்தான் உங்களுக்கு எங்களை பார்த்தால் ஒரு தீர்வாக தெரிகிறதல்லவா? நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் எனக்கு நல்ல யோசனை வழங்கினீர்கள், அதனால் தான் கேட்கிறேன். இந்த குற்றத்திற்கு தங்களுக்கு என்ன தண்டனை விதிப்பது? எனது மகள் எனது வம்சத்தையும் முகலாய சாம்ராஜ்யத்தையும் அவமானப்படுத்தி விட்டாள். அதற்கு முழு பொறுப்பும் நானேதான் ஷகன்ஷா. அதற்காக தாங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்கிறேன். உங்கள் மகளுக்கு பிடிக்காத இந்த திருமணத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று எண்ணினீர்கள். எங்கள் குடும்பத்தில் மருமகளாக நினைத்தீர்கள். இதுதான் நீங்கள் செய்த குற்றம். ராஜ்யத்தின் முனிசிப்பாக இருந்தும் ஷஹன்ஷாவிடம் நீங்கள் இந்த உண்மையை கூறாதது மிகப்பெரிய தவறாகும். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் முகலாய ராஜ்யத்தின் சட்டப்படி உங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் ராஜா பார்மல். ராஜா பார்மல் அவர்களை சிறைச்சாலையில் அடையுங்கள். ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் அண்ணா? இதில் ராஜா பார்மல் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லையே. செய்த தவறை அவரே ஒப்புக்கொண்டார் மிர்சா. ஆனால் அண்ணா, அவர் தங்களுடைய மாமனார் ஆவார். ஆனால் ஷரீஃபுதீன் என்னுடைய மைத்துனன், பக்ஷி பானு என்னுடைய தங்கை. அப்படி இருந்தும் தவறு நடந்தது என்பதற்கு நான் தண்டனை அளித்தேன். தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் உறவுகளை பார்க்க கூடாது மிர்சா. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை நிச்சயம். இதுதான் சட்டம், அதுதான் முறையும் கூட. யா அல்லாஹ்,
ராஜ்குமாரி சிவானி ஓடிவிட்டாளா? பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருந்தாள். பார்ப்பதற்கு அப்பாவியாக இருப்பவர்கள்தான் மிகவும் மோசமானவர்களாக இருப்பார்கள். செஹன்ஷா என்ன செய்வார்? அதைத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் கோபமாக இருப்பார். அவருக்கு அவமானம் நிகழ்ந்திருக்கிறதே. நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? ஷகன்ஷா அவர்கள் பார்மல் ராஜாவை சிறைக்கு அனுப்பிவிட்டார். துரோகம் இழைத்தவர்கள் பட்டியலில் சேர்த்து விட்டாராம். விரைவில் தண்டனையும் அளிக்கப் போகின்றாராம். உண்மைதான் ருக்கையா பேகம். ஜலால் ஒரு தலை பட்சமானவர் கிடையாது. ராஜா பார்மலுக்கே தண்டனையை வழங்கிவிட்டார். ஆம், ஏனென்றால் ஜலாலை பொறுத்தவரை ஜோதா பேகத்தின் குடும்பத்தினர்தான் குற்றவாளி, ஜோதா பேகம் இல்லை. பேகம் ருக்கையா, நான் என்ன கேள்விப்பட்டேன் என்றால் பார்மல் ராஜாவுக்கு தன் மகள் என்றால் மிகவும் கர்வமாம். ஆனால் மகள் செய்த காரியத்தால் அவர் சிறைக்கே சென்று விட்டார். ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். மிகவும் ஒப்பற்றவர் அந்த ராஜபுத்திர ராஜகுமாரி. நம்மவர்களே நம்மை காயப்படுத்தினால் அதற்கு எந்த மருந்தும் கிடையாது. என் தந்தையும் என் சகோதரியும் எனக்கு இழைத்த காயத்தை வாழ்க்கை முழுவதும் என்னால் மறக்க முடியாது. ஷெஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். மிர்ஷா ஹக்கீம் தங்களை சந்திப்பதற்கு அனுமதி கோருகிறார். அவரை வரச்சொல். ஆதாப்பண்ணன் அவர்களே, நடந்ததை எண்ணி நானும் மிகவும் வருத்தப்படுகின்றேன். என் உறவினர்களே அதை செய்ததால் என் வலி இன்னும் அதிகமாக இருக்கிறது. கூறு மிர்சா, உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் கூறு. ராஜா பார்மல் அவர்களை விடுவியுங்கள் அண்ணா. அவர் நம் குடும்பத்தை அவமானப்படுத்தி விட்டார். என்னை மட்டும் இல்லாமல் உன்னையும் சங்கடப்படுத்தி விட்டார். முக்கியமான விஷயத்தை நம்மிடம் மறைத்து விட்டார். சிவானி செய்த தவறில் அவருக்கும் நிச்சயமாக பங்கிருக்கின்றது. பிறகு அண்ணியவர்கள் அவர் என்ன தவறு இழுத்தார் அண்ணா? எந்த தவறும் செய்யாத அவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? அண்ணா, முகலாயர்களின் சட்டத்தின்படி பெற்றோர்கள் செய்த தவறுக்கு பிள்ளைகளை தண்டிக்க கூடாது. அதே போல் பிள்ளைகள் செய்த தவறுக்கு பெற்றோர்களை தண்டிக்க கூடாது. இறைவனிடம் சென்ற நம்முடைய தந்தையும் அவருடைய தந்தையாரும் இதையத்தான் பின்பற்றினார்கள். ராஜா பார்மலை தண்டிப்பது தவறாகும் அண்ணா. என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு நீ கற்றுத்தராதே. ராஜா பார்மல் அவர்கள் இந்துஸ்தானிற்கு முன்பாக நமது குடும்பத்தையும் நமது ராஜ்யத்தையும் அவமானப்படுத்தி விட்டார். அந்த பெண்ணை நான் கண்டுபிடித்து அவளுக்கு தண்டனை அளிக்காமல் விடமாட்டேன். அன்று நான் சம்மதம் கேட்ட போது எதற்காக அவள் இதை பற்றி என்னிடம் மறைத்தாள்? அவள் எவ்வாறு கூறுவாள் அண்ணா? அனைவரின் முன்பும் கூறுவதற்கு அவளுடைய வளர்ப்பு தடுத்திருக்கலாம். எந்த வளர்ப்பு மிர்சா? எந்த கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாய்? அவர்களது வளர்ப்பு சரியாக இருந்தால் அவள் இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டாள். அது எப்படி சாத்தியம் அண்ணா? சிவானி எப்போதோ காதல் வசம் பட்டு விட்டாள். அதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லையா? அதனால்தான் தன் தந்தையாரை பற்றி, தன் எதிர்காலத்தை பற்றி, இறுதியில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் அவள் சிந்திக்கவில்லை. காதலா? காதலுக்காக முகலாய வம்சத்தையே அவமானப்படுத்தி விட்டாள். ஆனால் காதலுக்கு எல்லையே கிடையாதுண்ணா. அது கௌரவங்களையும் உறவுகளையும் தாண்டியது. நான் மட்டும் மதத்தை பற்றி சிறிதும் யோசிக்காமல் ஒரு ராஜபுத்திர இளவரசியை விரும்பவில்லையா என்ன? இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். எப்போதும் காதல் எவருக்கும் துன்பத்தை தராது. நீ என்ன கூறுகிறாய் மிர்சா? எனக்கு காயம்படவில்லையா என்ன? நிச்சயமாக நீங்கள் துன்பம் அடைந்தீர்கள் அண்ணா. ஆனால் நான் அடைய இருந்த துன்பத்திலிருந்து சிவானி என்னை காப்பாற்றி விட்டாளே. ஒருவேளை இவை அனைத்தும் நிக்காவிற்கு பிறகு தெரிய வந்திருந்தால் என்னவாக இருக்கும்? மூவரின் வாழ்க்கையும் அழிந்திருக்குமே.
என் வாழ்க்கை, ஷிவானி, தேஜ்வந்த் வாழ்க்கை. நீங்கள் காயப்பட்டதெனவோ உண்மைதான். யாருடைய கண்ணில் என்னுடைய ரூபம் தெரிய வேண்டும் என்று நான் கனவு கண்டு கொண்டிருந்தேனோ அவர்கள் கண்களில் இன்னொருவருடைய முகம் தெரிந்திருந்தால் என்னுடைய நிலை என்னவாக இருக்கும் அண்ணா? எனக்கும் இதில் வருத்தம் உள்ளது என்பது உண்மைதான் அண்ணா. ஆனால் இது முன்பே தெரிய வந்தது எனக்கு ஆறுதல் அளிக்கும் விஷயமாக உள்ளது. இல்லை என்றால் என் வாழ்வே நரகமாக இருக்கும். மிர்சா, எனக்கு காதல் மீது நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் எனக்கு இதயமே இல்லை. ஆனால் என்னிடம் உள்ளது. அந்த நிலைமை உங்களுக்கும் வரும் அண்ணா. அன்று ஷிவானியின் நிலையையும் தாங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். காதல் என்றால் என்னவென்று அன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு சாதாரண மனிதன் ஷெஹன்ஷாவையே எதிர்த்து நிற்கும் அளவிற்கு காதல் என்பது ஒரு மனிதனுக்கு சக்தியை கொடுக்கும். அதேபோல் காதல் ஒரு மனிதனை எவ்வளவு பலவீனமாக்கிவிடும் என்றால் மாபெரும் ஷெஹன்ஷாவையே அனைவரது முன்பும் சாதாரணமானவனாக ஆக்கிவிடும். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. ஜோதா பேகம் தங்களை சந்திக்க விரும்புகிறார். அண்ணன் அவர்களே, எனக்கு ஷிவானி மீது சிறிதளவும் கோபம் இல்லை. நான் அவரை காதலிக்கின்றேன். அதனால் ஷிவானிக்கோ இல்லை அவளை சேர்ந்தவர்களுக்கோ நீங்கள் எந்த தீங்கு விளைவித்தாலும் அது என்னை காயப்படுத்துவது போலாகும். ஏனென்றால் இதுதான் காதல் அண்ணா. நீங்கள் நேசிப்பவர்களை நீங்களே நினைத்தாலும் துன்புறுத்த முடியாது அண்ணா. அதையும் தாண்டி துன்புறுத்த நினைத்தால் துன்புறுவது நாமத்தான் இருக்க முடியும். ராஜா பார்மலுக்கு தண்டனை அளிக்க விரும்பினீர்கள் அல்லவா? அவருக்கு தண்டனை கிடைத்து விட்டதண்ணா. ஒரு அரசரை சிறையில் அடைத்து வைப்பது என்பதே மிகப்பெரிய தண்டனையாகத்தான் இருக்க முடியும். மிர்சா, அண்ணா, ராஜா பார்மல் நம்முடைய பார்வையில் குற்றவாளி. அவரால் நான் பாதிக்கவும் பட்டேன். அப்படி பாதிக்கப்பட்டவர்களே தீர்ப்பளிக்கும் உரிமை அவர்களுக்கு உண்டு என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். அதன் காரணமாகத்தானே அந்நியவர்கள் ஆதம் கானையே மன்னித்தார். நானும் ராஜா பார்மலை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அண்ணா. உங்கள் தம்பி உங்களிடம் வேண்டுவது இதைத்தான் அண்ணா. ஷெஹன்ஷா, நடந்ததற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். தந்தையும் வருத்தப்படுகிறார். ஆனால் அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு செய்யவில்லையே. ஒரு சாதாரண மனிதன் ஷெஹன்ஷாவையே எதிர்த்து நிற்கும் அளவிற்கு காதல் என்பது ஒரு மனிதனுக்கு சக்தியை கொடுக்கும். அதேபோல் காதல் ஒரு மனிதனை எவ்வளவு பலவீனமாக்கிவிடும் என்றால் மாபெரும் ஷெஹன்ஷாவையே அனைவரது முன்பும் சாதாரணமானவனாக ஆக்கிவிடும். ஏனென்றால் இதுதான் காதல் அண்ணா. நீங்கள் நேசிப்பவர்களை நீங்களே நினைத்தாலும் துன்புறுத்த முடியாது அண்ணா. அதையும் தாண்டி துன்புறுத்த நினைத்தால் துன்புறுவது நாமத்தான் இருக்க முடியும். ஷெஹன்ஷா எதுவும் கூறாமல் சென்று விட்டாரே. ஒரு சாதாரண மனிதன் ஷெஹன்ஷாவையே எதிர்த்து நிற்கும் அளவிற்கு காதல் என்பது ஒரு மனிதனுக்கு சக்தியை கொடுக்கும். அதேபோல் காதல் ஒரு மனிதனை எவ்வளவு பலவீனமாக்கிவிடும் என்றால் மாபெரும் ஷெஹன்ஷாவையே அனைவரது முன்பும் சாதாரணமானவனாக ஆக்கிவிடும். ஏனென்றால் இதுதான் காதல் அண்ணா. நீங்கள் நேசிப்பவர்களை நீங்களே நினைத்தாலும் துன்புறுத்த முடியாது அண்ணா. அதையும் தாண்டி துன்புறுத்த நினைத்தால் துன்புறுவது நாமத்தான் இருக்க முடியும். ஷெஹன்ஷா எதுவும் கூறாமல் சென்று விட்டாரே.
கட்டுப்படுத்திக் கொள். எவ்வாறு அது முடியும் மூர்த்தி? என் தந்தையாரின் மௌனத்தான் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டது. ஆமீருக்கு களங்கம் ஏற்பட்டதோடு எங்க முகலாய அரச குடும்பத்திற்கும் பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டது. அத்தை என்னை மகளாக பார்க்கும் பொழுது என் தந்தையார் சி! வாழ்நாள் முழுக்க இதை சொல்லி காட்டுவார்கள். நான் ராஜபுத்திர குடும்பத்தை சேர்ந்தவள் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டு வந்தேன். அனைவர் முன்பும் தலை நிமிர்ந்து நின்றேன். தவறு என்னுடையதுதான். நான் சிவானிக்காக இந்த சம்பந்தத்தை ஷெஹன்ஷாவிடம் எடுத்து சென்றிருக்க கூடாது, அல்லது அவளை கோவிலுக்கு அழைத்து சென்றிருக்க கூடாது. பழியை உன் மீது போட்டுக் கொள்ளாதே ஜோதா. நீ யார் மனதையும் காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. பிறகு யாரை குற்றம் சொல்வது? இந்த நிலைமையை ஏற்படுத்திய என் தலையெழுத்தையா, அல்லது என் தங்கையா, அல்ல என் தந்தையாரையா? அவர்கள் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள். தவறு அவர்களுடையதும் கிடையாது ஜோதா. நிலைமை அவ்வாறு ஆகிவிட்டது. மகாராஜாவின் இடத்தில் எந்த தந்தை இருந்திருந்தாலும் அவர் இதைதான் செய்திருப்பார். குலத்தின் மரியாதை, மகளின் எதிர்காலம் இதுதான் அவரை மௌனமாக்கியது. இல்லை என்றால் அவர் ஏன் அவ்வாறு செய்ய போகிறார்? இல்லை மூர்த்தி, பொய்யான ஆதாரங்களை கோரி பந்தத்தை உருவாக்கும் குலத்தை சேர்ந்தவள் நான் அல்ல. தந்தையார் அப்படி செய்து தனக்கு மட்டுமல்லாமல் இறுதியில் ஷெஹன்ஷாவிற்கு, மிர்சாவிற்கு, எனக்கும் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் அவர். என்னிடமாவது உண்மையை கோரி இருக்கலாம் அல்லவா? என்னிடம் கூட மறைத்து விட்டார் அவர். உன்னிடம் தெரியப்படுத்தியிருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் ஜோதா? சிவானிக்கு புரிய வைத்திருப்பேன். அவள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த சம்பந்தத்தை நான் பேசி இருக்க மாட்டேன். குறைந்தபட்சம் இரு குடும்பங்களுடைய மானமும் மரியாதையும் காப்பாற்றப்பட்டிருக்கும் அல்லவா? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஜோதா பேகம். கூறுங்கள், ஷெஹன்ஷா ஏதும் செய்தி அனுப்பியிருக்கிறாரா? இல்லை பேகம் சாஹிபா, தங்களிடம் இதை கூறிவிட்டு போகலாம் என்று வந்தேன். ஷெஹன்ஷா அவர்கள் தங்களுடைய தந்தையை விடுவித்து விட்டார். அதோடு அவரை ஆமீருக்கு செல்லவும் அனுமதித்து விட்டார். பார்த்தாயா மோதி, ஷெஹன்ஷா மீண்டும் அவர் பெரிய மனதை காட்டிவிட்டார். அம்மா, நாம் உடனடியாக ஆமீருக்கு சென்று விடுவது நல்லது. ஜோதாவிடம் கூறாமலா? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு பார்ப்பது? ஷெஹன்ஷா அவர்களின் தாயார் மகாராணி ஹமீதா பானு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மகாராணி அவர்களே, சிவானி பெரிய தவறு இழைத்து விட்டாள். எனக்கு புரியவில்லை. தங்களிடம் எவ்வாறு மன்னிப்பு கேட்பது? தாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை ராஜா அவர்களே. தாங்கள் ஒரு அரசர் மட்டுமல்ல, ஒரு தந்தையும் ஆவீர்கள். உங்களுடைய வலி, உங்களுடைய வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவர் மகளை ஒரு சாதாரணமானவருக்கு திருமணம் செய்து கொடுக்க நிச்சயமாக நினைக்க மாட்டார். அதை நான் அறிவேன். தங்களுக்கு எவ்வளவு வருத்தம் உள்ளதோ அதே போன்றுதான் எங்களுக்கும் வருத்தம் உள்ளது. இதில் நிச்சயம் தங்கள் தவறு ஏதும் இல்லை. இல்லை மகாராணி அவர்களே, எங்களுடைய வளர்ப்பில்தான் நிச்சயம் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. ஆகையால் தான் சிவானி எங்களை தலைகுனிய வைத்து விட்டார். நம்முடைய மிர்சாஹிம் மிகவும் பெரிய மனம் படைத்தவர். இதற்கெல்லாம் தங்களுடைய வளர்ப்பே காரணம். உங்களுடைய வளர்ப்பை தாழ்த்தி பேசாதீர்கள். எங்களுடைய ஜோதாவின் கலாச்சாரமே அதற்கு சான்றாகும். சில சமயங்களில் நமது குழந்தைகள் இவ்வாறு தெரியாமல் தவறு செய்து விடுகிறார்கள். போகட்டும், தாங்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் தங்கி ஓய்வெடுத்து செல்லுங்கள் என்று கூறுவதற்காகத்தான் வந்தேன். நான் கூறுவதை கேளுங்கள். நாளை சிவராத்திரி. உங்கள் அனைவருக்கும் இது பெரிய பண்டிகை. தாங்கள் இங்கு இருந்தால் ஜோதா மிகவும் மகிழ்ச்சி அடைவார். தங்கள் பரந்த மனதை எவ்வாறு பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. முடியாது என்று கூற தைரியமும் இல்லை. நான் என் சக்தியை இழந்து விட்டேன். இந்த தலைகுனிபடி எவ்வாறு இன்னும் ஒரு நாள் இங்கு இருக்க முடியும் என்று தெரியவில்லை. என்னை மன்னிக்க வேண்டும். நான் இங்கிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய மனம் குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறது. எதிர்காலத்தில் அவசியம் ஏற்பட்டாலோ அல்லது இந்த காயம் மறைந்தாலோ தங்களை சந்திக்க நான் கண்டிப்பாக வருவேன். விடை கொடுங்கள். நான் வேண்டிக் கொள்கிறேன், அந்த சந்தர்ப்பம் விரைவில் வர வேண்டும்.
ஜோதா பேகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் புறப்படுவதற்கு முன் சற்று ஜோதாவிடம் பேசிவிட்டு செல்லுங்கள். அதற்கு இடையூறாக நான் இருக்க விரும்பவில்லை. தந்தையாரே, ஷெஹன்ஷா உங்களை மன்னித்திருக்கலாம். என் அத்தையும் உங்களை புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அவ்வளவு பெரிய மனம் இல்லை. ஷெஹன்ஷாவை போல் மிர்சா ஹக்கீம் போல் என்னால் உங்களை மன்னிக்க முடியாது. என்னிடமாவது நீங்கள் கூறியிருக்க வேண்டும். மடலில் உங்களால் கூற முடியவில்லை என்றாலும் நேரிலாவது என்னிடம் கூறியிருக்கலாம். சிவானி யாரையோ விரும்புகிறாள் என்று கூறியிருக்கலாம். தந்தையே, நீங்கள் உரைத்த ஒரு பொய்யால் ஆமேருக்கு களங்கம் ஏற்பட்டதோடு இங்கு முகலாயர் குடும்பமும் காயப்பட்டுள்ளது. நீங்கள் என்னை காயப்படுத்தி இருக்கலாம். நான் உங்களுடைய மகள், நான் தாங்கிக் கொள்வேன். ஆனால் நீங்கள் என் குடும்பத்திற்கு செய்ததை, அவர்களை ஏமாற்றியதை என்னால் ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது. உங்களால் தான் முகலாய ராஜ குடும்பத்தின் கௌரவம் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. நீங்கள் என்னிடம் உண்மையை கூறி இருந்தால் நான் ஏதும் செய்திருப்பேன். சிவானிக்கு புரிய வைத்திருப்பேன். இல்லை, இந்த சம்பந்தத்தை நான் பேசி இருக்கவே மாட்டேன். என் கணவரின் மனமாவது காயப்படாமல் இருந்திருக்கும். என் குழந்தைனாருக்கு இந்த அவமானம் ஏற்பட்டிருக்காது. உங்கள் மீது எனக்கு பாசம் எப்பொழுதும் குறையாது. ஆனால் நீங்கள் என் குடும்பத்தை வஞ்சித்து விட்டீர்கள். நீங்கள் செய்ததை என்றுமே நான் மறக்க மாட்டேன். முகலாய குடும்பத்தை சேர்ந்த ஜோதா பேகம் இதற்காக உங்களை என்றும் மன்னிக்கவே மாட்டாள்.